கண்மணி வந்து எப்படியாவது அன்புவ சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுறாங்க. ஆனா அன்பு வந்து ஏத்துக்கிற மாதிரி தெரியல. ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கண்மணிகிட்ட கத்திட்டு இருக்காங்க. கார்த்தியும் அவங்க அப்பாவும் ரூம்ல இருந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே உடம்பு முடியாம படுத்துட்டு அழுதுகிட்டே வந்து கார்த்திக் கிட்ட, இங்க பாரு, உங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் என்னை குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பா. எனக்கு வலிங்கிறதே சுத்தமாவே தெரியாது. ஆனா இன்னைக்கு உங்க அம்மா இல்ல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்தி இதையெல்லாம் நினைச்சிட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, நான் வந்து அம்மா மாதிரி இருந்து உங்களை நல்லா பாத்துக்கிறேன். கார்த்தி வந்து உங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறாங்க. அதை பார்த்த கண்மணி வந்துட்டு, என்னங்க ஆச்சு, மாமாக்கு உடம்பு சரியில்லையா, மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க அண்ணி, அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு கண்மணி இருந்துகிட்டு, இங்க கொடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. உடனே கார்த்தி இருந்துகிட்டு, இல்லைங்க அண்ணி, எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, மாமாவுக்கு நான் இதை கூட பண்ணாம வேற யாரு பண்ண போறா? கார்த்தி வந்து மனசுக்குள்ளேயே, ச்சே, அன்னிக்கு எவ்வளவு பெரிய மனசு, அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம அண்ணன் கிட்ட போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே அன்பு கிட்ட சொல்றாங்க. அன்பு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ச்சே, நம்ம தான் கண்மணி மேல ரொம்பவே தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.